நம்ம கூட ஆத்திரப்பட்டுருவோம். இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு ஒரு தலைவன் அமைதியாக பேசுகிறான் என்றால் அங்க ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உள்ள மாபெரும் சக்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் எந்த ரூபத்திலையும் வெளிப்படும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு எதுகையோட முகனையோட பேசல, ஒரு எதுகையோட அந்த கருத்தியலை அவர் கொண்டு போகும்போது சொல்றாரு, சட்டத்தின் மூலமாகவும் சத்தியத்தின் மூலமாகவும் இந்த மக்களிடத்திலே எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்துவோம் சொல்றாரு. இதுல உண்மைத்தன்மையை உலகத்திற்கு பறைசாற்றுவோம் என்று ஒரு எதுகையில பேசுற இந்த சொல்லாடல். அது மட்டும் இல்ல, அமைதி, அரசியல், அர்த்தமற்ற அரசியல், ரொம்ப அழகா அந்த ஒரு கோல்வெட்ஸ் அவர் கொண்டு போறாரு. இப்ப இன்னொன்று என்னன்னா, குறுகிய மனம் கொண்ட முதல்வர். ரொம்ப தெளிவா ஆங்கிலத்தை எந்த இடத்துல படிக்கணுமோ அந்த இடத்துல படிச்சுட்டு, தமிழை எவ்வாறு தவள விடணுமோ அந்த இடத்துல அழகா தவள விட விட்டு, ஒரு தலைவனுக்கான தகுதியை இந்த சிறப்பு பொதுக்குழுவில் தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். அதை பார்க்கணும்.